நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன். உச்சிஷ்ட மகா கணபதி நமக. உங்கள் ராசிக்கு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். அது என்ன சார் வாழ்க்கை பயணம்? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எது எப்போ நடக்கும், எது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சூட்சம ரகசியம் தெரிந்து விட்டால் பல வித்தைகள் செய்யலாங்க. உங்களுக்கு பயணிக்கிற ஒருத்தர்கிட்ட கையில் விளக்க கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லிட்டா இது சூட்சம ரகசியம். என்னென்னா, தசாபுத்திக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம். இதுதான் பேஸ். தசாபுத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த வயது, இந்த கரெக்டாக அந்த வயது ஒட்டி வர வர நடக்கும். இப்போ தசாபுத்தி அதுவும் சப்போர்ட் பண்ணும்போது சம்பவம் நிர்ணயிக்கின்றன. சூட்சமாக ஒரு சிலருக்கு சார் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படிம்போம். அப்போ அவர் மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணணுமா, வேலைக்கு போகணுமா? உத்தியோகம் புருஷ லட்சணம். வேலை சரியாக அமையலை, நான் நல்ல வேலையை பிடிச்சிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னா சிக்கல் வந்து சேர்ந்துடும். அப்போ சார் ஃபஸ்ட்டு திருமணம் அமைப்பு தான் திருமணம் பாருங்கள், முடிங்க, அதுக்கப்புறம் இயற்கையாக வரும். நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி வந்த யோகம், கணவன் வந்த யோகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சார் இடம் வீடு சொத்து எந்த ஏரியாவில் வாங்கினா அமையும், என் வீட்டு பக்கம் எப்படி இருக்கும், இது பேஸ். என் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கலாமா, இது பார்த்தலாம். பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகுமா இல்லையா, வச்சுக்க வேணுமா வேண்டாமா, இதையும் பார்க்கலாம். தொழிலாக பிஸ்னஸாக நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எனக்கு செட் ஆகுதுங்கிறாங்க இல்லைங்கிறேன். அதை பற்றி வெளிநாட்டு வேலை என்ன, ஒரு சில ஜாதக ரீதியாக சொல்லும், சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உடலை பார்த்து கொள்ள வேண்டும், இந்தந்த வியாதிகள் வர வாய்ப்புண்டு, இதான் சூட்சமம். எந்த இறைவன் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெளிவாக உங்கள் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இதை வச்சுன்னு சொல்லிடலாம். எங்கள் வீட்டு அருகில் இருக்கிறவங்க நிறையவே சொல்லலாம். சார் உங்களுக்கு யார் நன்மை செய்வா, யார் துரோகம் செய்வான்னு எப்படிங்க, எந்தெந்த ராசிக்காரங்க இப்போ சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு இந்த ராசிக்காரங்கிட்ட கவனமாக இருங்க, இந்த ராசிக்காரங்கிட்ட பழகுங்க, இதையும் சொல்ல போகிறோமே. அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இறைவன் உங்கள் துணை நிற்க தான் இந்த இது. சார் இது வயதான ஒரு 70-60 வயது இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஆமாம் இதில் எனக்கு ஒரு 80% நடந்தது, 70% நடந்ததும்பாங்க. வாழ்க்கையை பயணிச்சிட்ருக்கிறவங்க கேட்டிங்கன்னா, ஆமாம் எனக்கு நடந்துகிட்ருக்கு அப்படிம்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 1-2 நடந்திருக்கும்பீங்க, ஆனால் நிச்சயமாக நடக்கும். இது இல்லாமல் வேறு விஷயம் இல்லை என்பது முக்கியம். நான் நிறையா விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு சிலர் 11ஆம் அதிபதியை ஆக்டிவேட் பண்ணால் பலது பார்க்கலாம். 2, 5, 8, 11 பண வரவு ஸ்தானங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்ற இறக்கம் என்ன, எந்த வயதுக்கு மேலே வளர்ச்சி இருக்கும், எந்த வயதில் கவனமாக இருக்கணும், இந்த சூட்சம ரகசியங்கள் இப்பொழுது பார்த்துடலாம். ஆக மொத்தம் ஒரு விடிவு காலம் வருகின்ற நேயர்களாக இருக்கிறீங்க. சரி, இதுக்கு தகுந்த ஏதாவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை பயணங்கள். வாழ்க்கை பயணத்தில் மிதுன ராசி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஏன்னா இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல பூனை, அணில், குருவி இதெல்லாம் வர வாய்ப்புண்டு. நிறைய பேர் பூனை வளர்ப்பாங்க. பெட் அனிமல்ஸ் இந்த ராசிக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. பொதுவாகவே இவங்க வீட்டில் நான் ஊஞ்சல் போட அவ்வளோ சொல்லுவேன். ஊஞ்சல் போடுறது ஹேபிட் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா புத்தகம் படிக்கிறது, இல்லை ஹெட்செட் கேட்குறது, இதெல்லாம் இவங்களோட அடிப்படை. தாய்ப்பாசம் அதிகம். ஆனால் அவங்க தாய்ப்பாசத்துக்கு ஏங்குவாங்க, கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கணும். இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் இடங்கள் அமைந்த பின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் நடக்கும். இவங்க வாங்கினாலே ஒரு நேரத்தில் ஒரு வண்டி வாங்க மாட்டாங்க. இந்த வண்டி 2 வண்டி ஒன்றா பார்ப்பாங்க. ஒரு வண்டி வாங்கினா ஒரு இடம் வாங்குவாங்க, ஒரு இடம் வாங்கினா ஒரு வண்டி வாங்குங்க. இப்போ சொத்துக்கள் 2 ஒன்றாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2 இடம் 2 சைட்டு 2 பேர் 2 பத்திரம் அப்படின்னு வந்துடும். இந்த ராசி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த ராசிக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் எப்பொழுதுமே உண்டு. ஏன்னா 5-12 வந்துடுச்சு. அப்போ குலதெய்வ வழிபாடு சரியாக வழிபட்டாலே 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விரயத்தை குறைக்கலாம். 5-12 சம்மந்தப்பட்டால் நடனம்னு அர்த்தம். நடராஜர் வழிபாடு, நடனமாடும் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் அனுகிரகம் உண்டு. ஏன் இவங்களே நிறைய பேர் சலங்கை கட்டுறது, அரங்கேற்றம் பண்ணுறது, நிறைய அம்சம் உண்டு. சார் நான் பாடகராக இருக்கேன், மியூசிக் இருக்கேன், கலைத்துறையில் இருக்கேன். இந்த ராசிக்கு ஸ்டேஜில் ஏறுவதற்கு முன் ஒரு ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறம் லைஃபே டகடகன்னு மாறிடுங்க. அவ்வளோ அற்புதம் இருக்குது. அப்போ இந்த ராசி இந்த குழந்தை விஷயம் நிறைய இருக்குது, அதை பற்றி பேசுவோம். இந்த ராசிக்கு வேலைக்கு போகும்போது சாதாரண வேலைக்கு போவாங்க. சாதாரண ஒரு போஸ்டிங் கிடச்சிதுங்க போனேன் அப்படின்னு போனதுக்கப்புறம் தான் தெரியும் படிப்படியாக அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து ஹையஸ்ட் போஸ்டிங் போக வாய்ப்பு உண்டு. ஆனால் வேலையில் அதிக யோகம் படைத்தவர்கள் இந்த ராசி. வேலை அதிகமாக செய்கிறேன் சார் அது செய்கிறாங்க. ஆனால்
நிறைய பேத்துக்கு வேலை தவற விட்டால் உடனே பிடிக்கிற ராசி இந்த ராசி தான். ஏன்னா 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக வந்தால், சார் வேலை சம்மந்தப்பட்டது எப்போவுமே சக்ஸஸ் ஆகணும், அதற்கு என்ன பண்ணுறது? முருகர் தான். பிரச்சனை வந்தாலும் முருகர் தான், கொடுத்தாலும் முருகராக தான் இருக்கும். பொதுவாகவே இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா முதல் காதல் விரயம் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ காதல் சம்மந்தப்பட்டு கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி. குழந்தை சம்மந்தப்பட்டது, குழந்தை கல்யாணமாகி குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்க ஒரு முதல் குழந்தையை தத்து கொடுத்து எடுங்கள் சொல்லக்கூடிய ராசி இந்த மிதுன ராசியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ராசிக்கு தான் சார் மிஸ்கரேஜ் ஆச்சு, டியூபிள் நின்னது, குழந்தை கொஞ்ச நாள் இருந்த மாதிரி இருந்த சார் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு தோஷம் இந்த ராசிக்கு வந்து விடுகின்றன, கவனமாக இருக்க வேண்டியது. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவங்க இளைய சகோதரர்களோட பற்றி ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம், அது பிரச்சனையில் கொண்டு வர வாய்ப்புண்டு. நார்மலாக இருக்கணும். திருமணத்தை பற்றி பேசுவோம் சார், திருமணம் சம்மந்தப்பட்டது உண்டு. திருமணம் அந்த அசலில் கொடுத்தோம், லவ் மேரேஜ் இருந்தது, நாங்கள் எங்கள் பூர்வீக வகையராக கொடுக்காம வெளியில் வட்டத்தில் கொடுத்தோம், அந்த மாதிரி சொல்ல அதிக வாய்ப்பு உண்டு. ஆனால் திருமணம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க பொருளாதார உயர்வு இருக்கும். பொருளாதாரமில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்துடும். பிஸ்னஸ் பண்ணலாமா, கூட்டா தனித்தா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். நிறைய பேர் கூட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பேங்கிங்கு, டீச்சரு, இதெல்லாம் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இந்த ராசி கைவந்த கலைகளாக இருக்கும். இந்த ராசிக்கு சூட்சம விஷயங்கள்னால் 11ஆம் அதிபதி செவ்வாயாக வருவதால், 11ஆம் அதிபதி வலுப்படுத்தினாலே சகலமும் வெற்றி. சார் குடும்பம், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எங்கேனாலும் 11 தான் வந்து நிற்கணும். இப்போ முருகா முருகா என்று உருகும் பொழுது மிதுனம் ஜெயித்து விடும். நிறைய பேர் இந்த ராசிக்கு பாதகம் சார் அப்படிம்பாங்க. பிரச்சனை கொடுக்கறட்ட தான் கையில் பிடிக்கணும். அப்போ சகல தோஷ நிவாரணையாக 11ஆம் இடத்தை பிடிச்சிக்க. 10க்கு 2ஆம் இடம் இல்லையா, செல்வ செழிப்பு, குடும்பம் சம்பந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். இந்த ராசி ஒரு விஷயம் கவனிக்கணும். இவங்களுக்கு தந்தை பூர்வீக சம்பந்தப்பட்டது அனுகிரகம் உண்டு. இவரோட தந்தை ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்காமல் இல்லை. இந்த ராசி தாய் பாசம் அதிகம் சொன்னேன், அதே அதிகமாக திட்டுறதுன்னு தாயாக தான் இருக்கும். இந்த ராசிக்கு 2ஆம் இடம் சந்திர பகவானாக இருப்பதால் பணத்தை கரெக்டாக செலவு பண்ண வேண்டிய ராசி. கொஞ்சம் கரணம் தப்பினாலும் மரணம், சின்ன மிஸ்டேக்கில் பெரும் பணத்தில் வந்துடும். குறிப்பாக ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதில் இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது தெரிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா விட்டு விலகிடணும். அப்போ இந்த ராசிக்கு சார் வீடு இடம் சொத்து உண்டு, சூப்பர். வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது திருமணத்துக்கு பின் பண்ணலாம். தந்தை பூர்வீக ரீதியாக அனுகிரகம் உண்டு. ராசிக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்டதுன்னா பொதுவாகவே தைராய்டு, ஹார்மோன் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் எப்போவுமே கவனிச்சுக்கணும். ஹெல்த் விஷயத்தில் ஃபுட்டு ஹேபிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு சிலருக்கு ஒரு சில ஃபுட் அலர்ஜியாகவோ ஏதோ ஒன்று தொந்தரவாக இருக்க வாய்ப்பு அதிகம். நிறைய பேர் சொன்னாங்க சார் தயிர் சாப்பிட்டா பிரச்சனையாக இருக்குது, ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிட்டா பிரச்சனையாக இருக்குது, ஒரு சில அஜினோமோட்டா சாப்பிட்டது, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. இது மாதிரிங்க. அப்போ இந்த ராசிக்கு நம்ம சொன்ன இந்த வாழ்க்கை பயணத்தை இந்தந்த விஷயங்கள் நீங்கள் கடைபிடி படித்து பாருங்கள். நிச்சயமாக இது உங்கள் லைஃப்பில் கடந்து தான் போகணும். நான் சொன்ன விஷயம் அந்த பாயிண்ட்டுக்கு வரும் பொழுது முக்கியமான முடிவை பார்த்து எடுங்க. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.